ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் இட்லி மிளகா பொடி எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் 1/4 கப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன், கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பொடியோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் பேனில் 1/2 கப்பு போல் கடலைப்பருப்பு, எல்லாத்தையுமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான ப்ரொப்போர்ஷன் கிடைக்கும். கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப்புலேருந்து நீங்கள் 3/4 கப்பு அளவுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் நமக்கு இந்த ரேஷியோவில், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பொடிக்கு. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் ஆகிட்டு நல்ல ஒரு அரோமா வருது. இப்போ இதையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப்பு உளுந்து, நான் ஹோல் ஊறதால் எடுத்திருக்கேன். ஹோல் ஊறதால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் ட்ரையாக. உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு ரோஸ்ட் ஆகிட்டு நல்ல ஒரு அரோமா வருது. இப்போ இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் பேனில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரையாக. மிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலர் மாறி இருக்குது. ஸோ இதையும் சேம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை 2 கொத்து, இது ஆப்ஷனல். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்சர்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் இது ஆறும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பாகிடும். இதையும் இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்து இதில் அரைக்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இதையும் இந்த சேம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா கூல் ஆகட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா கூல் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ஒரு மைல்டு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாதி அரைப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உப்பு போட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அரைக்க போடும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு டெக்ஸ்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் இந்த பிளேட்டில் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது இருக்கிற ஹீட்லேயும் இது கொஞ்சம் கலர் மாற சான்சஸ் இருக்குது. இது டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா கொஞ்சம் மைல்டாக கோஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். சட்னி சாம்பார் நமக்கு செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கிற டைம்லேயும் சரி, நமக்கு போர் அடிக்கிற டைம்லேயும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இட்லி மிளகா பொடி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கிற ரெசிபி. நம்ம ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஹாட் தான் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கூட மிளகா சேர்த்துக்கோங்க. அண்ட் இது லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து தடவி நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்பூன்லேயே பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இது ட்ராவலிங்க்குமே நீங்கள் இந்த மாதிரி கேரி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.